இன்னைக்கு காலையில் நாள் ஸ்டார்ட் ஆனப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரை பார்த்து டிஎம்கேல ஜாயின் பண்ணது தான் இன்னைக்கு காலையில் வைரலாக ஸ்டார்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தாவேக தலைவசமாக அது அப்படியே டிவியேட் ஆகி போயிடுச்சு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸாக 3 வாட்டி வேற வேற டயத்தில் வந்து 28 மந்த்ஸ் தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராக சர்வ் பண்ணியிருக்காரு. ஒரு 44 மந்த்ஸ் வந்து கண்டினியூஸாக டெப்டி சிஎம்மா சர்வ் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கேல வந்து இவ்வளவு பெரிய பொறுப்புலையும் பதவியிலையும் ஆக்சுவலாக அவர் 1973ல் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணுறாரு. பெரியகுளம் சேர்மன் ஆகிறாரு 1991ல். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா அவர் ரங்கராஜ் பாண்டே சொல்கிற மாதிரி ஒரு ஏடிஎம்கே கரைவேட்டி கட்டினா போதும் அப்படின்ற ஒரு மேலே தான் லாஸ்ட்டாக இருந்தார். ஸோ அவருக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னார், ஓபிஎஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருந்ததாகவும் அதுக்கு நாள் பார்த்து கொடுக்க சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட அவர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்ததாகவும் டேட்டு பார்த்து சொல்லி அவர் அதுக்கப்புறம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று தாவேகா, ரெண்டுல எதோட போகலாம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களோட கருத்தை வந்து அவர் கேட்டிருந்தார் ஆல்ரெடி. ஸோ அவர் டிஎம்கேவோட போனது வந்து திடீர்னு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு டிஎம்கேவோட போயிட்டாரா அப்படின்னு கேட்கறதுல இது ஒன்றும் சர்ப்ரைசிங்காக ஒன்றும் இல்லை. இது ஆல்ரெடி ஒரு 6 மாதமாவது இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அவருக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லைங்கிறதும் தெரியுது. ஏன்னா டெல்லி பாஜக கைவிட்டதா எல்லாரும் சொல்கிறாங்க, தெரியல. அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல சாய்ஸை வந்து அவர் செலக்ட் பண்ணிட்டு போயிருக்காருன்னு தான் பார்க்கணும். ஒரு தலைவரா, நல்ல தலைவரா இருந்தாரா? என்னுடைய தலைவரானா அவர் தமிழ்நாட்டுக்கு 28 மந்த்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக சர்வ் பண்ணியிருக்காரு. 44 மந்த்ஸ் வந்து டெப்டி சிஎம்மா சர்வ் பண்ணியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் வந்து பரதன் அப்படின்னு, அதாவது ராமர் வனவாசம் போனப்போ பரதன் ஆட்சி பண்ண மாதிரி அவர் கடைசியாக சீஃப் மினிஸ்டராக இருந்து ரிசைன் பண்ணப்போ ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டாரு.